அண்ணன் எடப்பாடி வடசென்னை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ஏற்பாட்டிலே இங்கே பொதுமக்கள் பிரச்சனைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே நடந்தேறி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைக்காக நடைபெற்றிருக்கிற ஆர்ப்பாட்டம். ஒன்று, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மயான பூமி அமைப்பதற்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அதை மீண்டும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே போல ஆர்கே நகர் மணலி சாலையில் அதை ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை பாலம் கட்டுவதில் செலவிடாமல் வேறு வழிகளில் செலவிட்டு அதுவும் சரியான முறையிலே திட்டமிட்டு பாலம் கட்டி முடிக்கப்படாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்தும், மூன்றாவது, இந்த விஷவாயு போபாலிலே ஏற்பட்ட விஷசாயு சாவு மரணத்தை போல நம்முடைய கொடுங்கையூரிலும் குப்பை கிடங்கு பகுதியிலே அந்த விஷவாயுவை போல் பறந்து கொண்டிருக்கிற புகை மண்டலம் உருவாகி மக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு மக்களுக்கு எந்த விதமான நோய் வராத அளவுக்கு, பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு அதையும் சரி செய்ய வேண்டும் என்பது குறித்தும் 3 மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு நீதிமன்றம் நல்ல தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தண்டனை வழங்கப்பட்டதற்கு மிக மிக முக்கியமான நபர் யார் என்று கேட்டால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர்தான் முதலிலே இந்த விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்திலே போய் புகார் செய்த சம்பவத்திலே இருந்து, எஃப்ஐஆர் போடப்பட்ட சம்பவத்திலே இருந்து, அவர் விடுதலை செய்து மீண்டும் கைது செய்யப்பட்ட சம்பவத்திலே இருந்து, அவர் சொன்ன சார் யார் என்ற சம்பவத்திலே இருந்து, யார் அந்த சார் என்கிற மிகப்பெரிய புயலை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். நேற்றைக்கு கூட சொன்னார், தன்னுடைய அறிக்கையில சொல்லி இருக்கிறார், தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட யார் அந்த சார் என்ற விவரம் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை, அதுவும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று. அதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெண்கள் சமூகம் சார்பிலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் இன்னும் 9 மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார். அப்போது